இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. மல்லி 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 மல்லி. வெண்பா, நீ கூப்பிட்டு அவ வராம இருக்க மாட்டா. அப்புறம் ஏன் வரலன்னு தெரியல. நம்ம வீட்ல போய் அதை கேட்போம், சரியா? மல்லியம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு டாடா. இல்ல, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம், அதுக்கு ஒரு நியாயமான காரணமும் இருக்கலாம். நம்ம எதையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, சரியா? இல்ல டாடா, மல்லியம்மா முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டாங்க. எல்லாரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா வெண்பா? ஏன், நீ கூட தான் சில நேரம் ஹாப்பியா இருப்ப, ஆனா சில நேரம் சோகமா இருப்ப, மூட் அவுட்டா கூட இருப்ப. உனக்கு தெரியும்ல? இல்ல டாடா, மல்லியம்மாக்கு நம்ம மேல ஏதோ கோவம், அதான் வரல. சச்சா, அப்படியெல்லாம் இல்ல. மல்லி என் மேல கூட கோச்சுப்பா, உன் மேல எப்படி? நேத்து மல்லியம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாங்கல்ல, அதுதான் அவங்க வரல போல இருக்கு. நீ வீட்டுக்கு போய் நீங்க ஏன் வரலன்னு சொல்லி கோவப்படாம கேளு. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லு, ஹக் பண்ணிக்கோ, சரியா? உடம்பு சரியில்லைன்னா வீட்ல தானே இருக்கணும். மல்லியம்மா வீட்ல இல்லன்னு பிக் பாட்டி சொன்னாங்கல்ல, ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லிட்டு தானே கிளம்பியிருக்காங்க. அது வந்து அன்னபூர்ணி பாட்டி ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு அதை யோசிச்சு அப்படி சொல்லிட்டு பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா. அது கோயிலை தவிர வேற எங்கேயும் போயிருக்க மாட்டா. நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள மல்லியம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம அங்க போய் கேட்டுக்கலாம், சரியா? போலாமா? வா. இங்கதான் நிப்பாட்டு இங்கே இரு, நான் வரேன். சரிங்க. அடியே ராஜேஸ்வரி, ஏய் ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, எங்கடி போனீங்க? வாங்கடி வெளியில. என்னவா இருக்கும் ராஜிமா? தெரியல, கேட்டுதான் பாப்போம். ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, எங்கடி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.